வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 110. ஸோ சங்கீதம் 110வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போகுது. இந்த சங்கீதத்தில் என்ன பண்றாரு, டேவிட் என்ன பண்றாரு, முதல்ல ஃபர்ஸ்ட் அவரே என்ன பண்றாரு, லார்டுன்னு கூப்பிட்டுட்டு திரும்பி என்ன சொல்றாரு, லார்டு. ஸோ என்ன வித்தியாசம்னா, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்டு வந்து எல்லா லெட்டரும் கேப்ஸ்ல இருக்கும், இன்னொரு லார்டு வந்து வெறும் எல்லு மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். ஸோ ரெண்டாவது லார்டு வந்து வெறும் டேவிடை குறிக்குது. முதல் லார்டு யாரை குறிக்குது, ஆண்டவரையும் மட்டும் இல்லாமல் ஜீசஸ் என்ன பண்ணுது, இட்ஸ் அ ப்ரொஃபெட்டிக் சாமரி. ஜீசஸ் என்ன பண்ணுது, குறிக்குது. ஸோ குறிச்சு என்ன சொல்றாரு, ஆண்டவர் வெரி சிம்பிளா என்ன சொல்றாரு, ரெண்டாவது பகுதி இந்த முதல் பகுதியில் இந்த மாதிரி என்ன பண்றாரு, டேவிட் அவரே கோட் பண்ணிட்டு ஆண்டவரையும் கோட் பண்ணிட்டு என்ன பண்ற. இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுல இந்த ஃபரிசிங்க கிட்ட என்ன பண்ணுவாரு, அவங்க இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படி நீங்க பாருங்க, மத்தேயு 22ல அந்த ஃபரிசிங்க கேட்பாங்க, எப்படி டேவிடோட சந்ததி எப்படி டேவிடோட லார்டா இருக்க முடியும்னு கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கு என்ன பண்ணுவாரு, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இந்த இடத்துல இருந்து ஜீசஸ் பதில் சொல்வார். ஸோ இதுல இருந்து நம்ம எடுக்க போற கீ வேர்ஸ் என்னன்னா verse 1. ஸோ Psalms chapter 110 verse 1 which is, the Lord says to my Lord, sit at my right hand until I make your enemies your footstool. நேரடி சொல்றேன், the Lord says to my Lord, sit at my right hand until I make your enemies your footstool. ஸோ இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இந்த ரெண்டு லார்டு இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, முதல் லார்டு வந்து ஏன் டேவிடுக்கு அந்த சின்ன லார்டு, அதாவது கேபிட்டல் எல் மிச்சம் 3 லெட்டர் ஸ்மால் இருக்கிற லார்டு டேவிடுக்கு ஏன்னா அவர் வந்து தான் ராஜாவா இருக்கார் இஸ்ரேலுக்கு. அதனால என்ன பண்றாரு, அவரே அவரை சொல்ல போது லார்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் மேல இருக்கிற ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, ஃபுல் கேப்ஸ்ல லார்டுன்னு சொல்றாரு. ஸோ என்ன பண்றாரு, ஆண்டவர் அப்படி ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு மதிக்கிறாரு டேவிட். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்றாரு, டேவிட் என்ன பண்றாரு, அவர் வந்து என்னோட வலது கையில சிட் அட் மை ரைட் ஹேண்ட்னு சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து ஏன் எதுக்காக சொல்றாரு, நான் உன் எதிரிங்களை என்ன பண்ண போறேன், ஒன்னொன்னு ஃபுட் ஸ்டூல் ஆக்க போறேன். அதாவது நீ கால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் ஆக்குற, என்ன பண்ண போறேன், உன் எதிரிங்களை பண்ற வரைக்கும் என்ன பண்ணு, வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்னா என்ன ஆகுது, அது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபெய்த், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹோப். ஏன்னா டேவிடுக்கு இன்னும் கஷ்டத்துல தான் இருக்காரு. அதாவது கஷ்டம்னா ஒரு இஸ் இன் டைம் ஆஃப் டிஃபிகல்ட்டி, இஸ் இன் டைம் ஆஃப் டெம்டேஷன், இஸ் இன் டைம் ஆஃப் ஸ்ட்ரகிள். அந்த இடத்துல என்ன சொல்றாரு, என் வலது கையில நீ உட்காரு, வெயிட் பண்ணு, டைம்ல என்ன பண்ணுவேன், நான் உன் எதிரிங்களை உன்னோட ஃபுட் ஸ்டூல்ல ஆக்க போறேன்னு சொல்றாரு. ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன எடுக்க போறோம்னா, வெரி சிம்பிளா பாருங்க, டேவிடுக்கு என்ன இருக்கு, அவருக்கு வந்து இந்த சங்கீதத்தை எடுக்கும்போது 2 things. ஃபர்ஸ்ட் டேவிடு வந்து அந்த ஹோப் இருக்கு, என்னன்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இருக்கிறார், அந்த ஹோப். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வரப்போறாரு டேவிடோட டைம்ல, அது ஒரு ஹோப். பட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, டேவிட் ஹஸ் நாட் கிவன் அப். டேவிட் என்ன பண்ணல, அவரு கண்ணுக்கு முன்னாடி துர்மார்க்கர்கள் செழிப்பா இருக்காங்க, விக்கெட் மென்னா ப்ராஸ்பரிங், ஈவில் என்ன ஆகுது, கெட்ட விஷயங்கள்லாம் பெருகிட்டே தான் இருக்கு, அதெல்லாம் குறையில. ஆனாலும் என்ன இருக்கு, டேவிடுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா he has faith in the upcoming மெஸ்ஸாயா, ஒரு மெஸ்ஸாயா வருவாரு, என்ன பண்ணுவாரு, இறுதியில ஒரு கரெக்டான டைம்ல நியாய தீர்ப்பு கொடுப்பேன்னு அந்த நம்பிக்கை இருந்த டேவிடுக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன எடுக்க போறேன்னா, த ரிமைண்டர். நம்மளுக்கு என்ன இருக்கணும், ரிமைண்டர். இப்போ டேவிடுக்கு வந்து இன்னும் அந்த டைம்ல இயேசு வரல, ஆனாலும் அவருக்கு விசுவாசம் இருக்கு. நம்ம டைம்ல என்ன இருக்கு, இயேசு வந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தார். ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. என்னது, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, நம்மளுக்காக உயிரோடு இருந்தார், நம்மளுக்காக நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தாரு, உயிர் தெழுந்தார்னு. ஸோ நம்மளுக்கும் என்ன இருக்கணும், இன்னும் நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா ஓகே, நம்ம காலத்துல என்ன இருக்கு, நிறைய துர்மார்க்கர்கள் செழிப்பா இருக்காங்க, நிறைய ஈவில் பீப்புள் ஆர் ப்ராஸ்பரிங், நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது தான். ஆனாலும் டேவிடுக்கு அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை மாதிரி நம்மளுக்கும் என்ன இருக்கணும், ஒரு ரிமைண்டர் இருக்கணும். இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு நம்மளுக்காக, அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டான டைம்ல நம்ம எதிரிங்களை என்ன பண்ணுவார், ஃபுட் ஸ்டூல் ஆக்குவார். அதாவது நம்மளுக்கு என்ன பண்ணுவார், சிம்பிளா சொன்னா நியாய தீர்ப்பு கரெக்டான டைம்ல அவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். இப்போ அந்த மாதிரி தான் கஷ்டமா இருக்கும், எல்லாரும் துர்மார்க்கர்கள்லாம் செழிப்பா இருக்கிறத பார்த்து. ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த ஹோப் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா கரெக்டான டைம்ல என்ன பண்ணுவாரு, வலது கையில உட்காந்துருக்க இயேசு நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரேயர்ல வந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுங்க.
ரெண்டாவது என்னன்னா ரிமெம்பர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம மறந்துடும். நம்மலாம் இதெல்லாம் என்ன பண்ணுது, சின்ன சின்ன விஷயம் நினச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம விசுவாசத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆழ்ந்த விஷயங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இருதயத்தில் இம்ப்ரிண்ட் ஆகிருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எனக்காக மரித்தார், உயிர் திறந்தார். ஸோ அந்த இது நம்ம இருதயத்தில் நல்லா பிரிண்ட் ஆகிருந்தா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ சோதனை நம்ம என்ன ஆக மாட்டோம், எவ்வளோ சோதனை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்டே கேளுங்க, ஆண்டவரே நான் இதை மறக்காமல் இருக்கணும், என் இருதயத்தில் இது என்ன இருக்கணும், எப்போவுமே பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கேட்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion, Lord, and this reminder to give us hope, Lord, that Lord, even though things may seem bleak, even though the situations may seem bad, that Lord, you are always there, Lord, and that Lord, you are still watching over us, Lord. Just as David said, Lord, that in due time, in your own time, you will provide us justice, Lord. You will provide judgment, Lord, and you will provide judgment on the wicked, Lord. Lord, all I ask you is to, Lord, help us remember this, Lord. Help us remember that you are always there for us, and that, Lord, secondly, give us the patience to wait patiently so that your righteous judgment comes upon the wicked, Lord. All of this, in Christ's name I pray. Amen.